நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மா, நான் நியூ மும்பையில் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். குட் குட் வெரி குட். நான் அங்கேயே தங்கிக்கிறேன், செல்வராணி இங்கே இருக்கட்டும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பொண்டாட்டியை கூட்டிட்டு போறதா இருந்தா பிஸ்னஸ் பண்ணு, இல்லைன்னா இங்கே இருந்து வேலையை பாரு. மா மா என்ன அரசி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பிரச்சனை வந்துடுச்சுமா. அதுதான் ஏற்கனவே வந்துருச்சே. அது போட்டோ மூலியமா வந்தது, இப்ப நேர்ல வந்திருக்க. செல்வி மும்பைக்கு வந்திருக்கா. உன்னை வந்து பார்த்தாளா? உன்னை பார்க்கறதுக்காக வந்தாளா? என்ன பார்க்கறதுக்காக வரல, ஆனா என்ன பார்த்தா. நீ அவளை அவாய்ட் பண்ணி போக வேண்டியதானே? அவளை அவாய்ட் பண்ண முடியாதுமா. அவ வந்திருக்கிறதே ஏன் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். அவ உன்னை பார்க்கறது பெரிய விஷயம் இல்ல. மாப்பிள்ள அவளை பாத்திரக்கூடாது, மத்தவங்க யாரும் பார்க்க கூடாது. மறைக்க மறைக்கத்தான் மனசுல பயம் அதிகமா வரும். என் ஆபீஸ்க்கு வந்ததே அங்க ஏகப்பட்ட குழப்பம். என்ன பண்றது? அப்படியே போயிடும் நினைச்சேன், ஆனா வந்து நிக்குதே. அவளை நான் பாத்துக்கிறேன். ஏதாவது பைசல் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். உன் புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சேன்னு நீ சந்தேகப்பட்டதுக்கே உன் நிம்மதி போயிடுச்சு. அதே சந்தேகம் உன் பிள்ளைங்களுக்கு வந்துருச்சுன்னா, அது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் உன் மேல அவங்களுக்கு மரியாதை இருக்குமா? செல்வி கிட்ட நான் வேணா போய் பார்த்து பேசவா? என்ன பேச போறீங்க? நடந்த தப்புக்கு நீ காரணம் இல்ல நான் சொல்றேன். யாரு தப்பு பண்ணிருந்தாலும் தப்பு தப்பு தாமா. அதெல்லாம் ஒண்ணு போக வேண்டாம். ஆபீஸ்ல வந்து உன்னை பார்த்தவ வீட்டுக்கு வந்துட்ட. வரமாட்டா. கங்கா போலீஸ் பிடிச்சி போயிடுச்சு. நீ உட்காந்து குடிச்சிட்டு இருக்க. நான் டென்ஷனில் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். கங்காவை போய் ஜெயிலில் நான் பார்த்தேன். என்ன சொன்னா? ஏய், அந்த அரசியை தூக்குடா. அவ உயிரோட இருக்கணும், நம்ம கஸ்டடியில் இருக்கணும். நான் வெளியில வந்து அவளை சாவடிக்கணும். என்ன அவமானப்படுத்திட்டான். அவளை கடத்த சொல்லு. உள்ளூர்காரனை பிடிக்காத, அவன் பயந்து சாவான். பீகார்ல இருந்து வர சொல்லு, நம்ம பழைய கேங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் வெளியில் வரும்போது அரசி உள்ள இருக்கணும், நம்ம கஸ்டடியில் இருக்கணும், நம்ம கோடவுன்ல இருக்கணும். ஜா ஜா ரே சாலே. வயசுக்கே வராத பொண்ணு உனக்கு கிஃப்டா கொடுத்துச்சுல கங்கா, அதுக்காக நீ இதை செய்யற. செய்வியா இல்லையா? கங்கா நீ தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதனால தான் உன்கிட்ட பேச சொல்லிச்சு. முன்ன பின்ன தெரியாதால் போனால் தான் தூக்க முடியும். அந்த அரசி முகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவள் ஃபோட்டோ மட்டும் கொடு, நான் தூக்கிட்டு வந்துடுறேன். அரேஞ்ச் பண்ணுறேன். இவதானா? இவ்வளோதான் நான் கடத்தணுமா? ஆமாம். ஸ்பாட் எங்க? நாளை கோர்ட்டில். ஓகே, டன். எல்லாம் விதி. எங்க வந்து நிக்கிறோம் பாத்தியா?
அம்மா மட்டும் மனசு வச்சுருந்தாங்கன்னா அங்கேயே பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். அவங்களுக்கு என்ன கோவமோ எந்த உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என் மேல கோபம், நான் ஏன் இங்க வந்தேங்கிற கோபம், என்னை பார்த்த கோபம், என்ன யாராவது பார்த்து அவங்கள தப்பா நினைச்சிடுவாங்கங்கிற கோபம். ஒரு தப்பை மறிக்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. மகிமாவை இங்கே கடத்தி வச்சிருந்தவனையும் இன்னைக்கு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களா? அது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்கும் போல இருக்குக்கா. சென்னையிலேருந்து ஒருத்தன் கடத்திட்டு வந்து இங்கே ஒருத்தங்கிட்ட விற்று அவன் இன்னொருத்தங்கிட்ட விற்றுருக்கான். நல்ல வேளை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டோம். கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தோம், அவ்வளோதான், நம்ம மகி நமக்கு இல்லைன்னு ஆயிருக்கும். அக்கா, அம்மா வந்துட்டாங்க போல. साले हाथ नहीं लगाने का, जा रही हूं ना मैं। அக்கா மகி, அக்கா என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுக்கா. கண்டிப்பா. எனக்கு இங்க இருக்கவே பயமா இது இருக்கு. பாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கோர்ட்ல ஆர்டர் கொடுத்த உடனே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். என்னால இங்க இருக்கவே முடியலக்கா. இங்க இருக்கிற நேரம் எல்லாம் நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் என்ன கூட்டிட்டு கண்டிப்பா. போயிடுக்கா. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். இல்ல நான் செத்து போயிடுவேன். மகி, என்ன இது? இது பாரு, நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்பா. அக்கா நான் வரேன். அண்ணா, நான் இங்கதான் இருக்கேன். சரி, நீ வா, நம்ம உள்ள போய் உட்காரலாம். இல்லப்பா, நான் இங்கே இருக்கேன். வேண்டாம், உள்ள போனா அவங்க என்ன பார்ப்பாங்க. நான் அவங்கள மாதிரி இருக்கிறதுனால சுத்தி இருக்கிறவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. எதுக்கு? நான் இங்கே இருக்கிறேன்ப்பா. அக்கா, அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்கிறதுக்காக நம்ம முகத்தை நம்ம மாத்திக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ வா. ஐயோ வேண்டாப்பா. வாக்கா, வா வா. நான் சொன்னேன்ல, நான் வரலப்பா. பிரபா, அவங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி என்னோ சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். என்னக்கா நீ? நான் எங்கே வரலப்பா. அக்கா, நீ வாக்கா, நம்ம உள்ள போலாம். இல்லப்பா, நான் வரல. வாக்கா, வா.
இங்க பாரு, இன்னும் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதை நான் முடிச்சிட்டு நான் நேரா ஹோமுக்கு வரேன். அது வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணு, சரியா? அக்கா என்ன நீ போ, கூட்டிட்டு நான் சீக்கிரமா நாங்க வர்றோம், நீ தைரியமா போ. நான் கண்டிப்பா வந்துடுறேன். தைரியமா போ, நாங்க வரோம். அக்கா இன்னும் ஒரே ஒரு காரியம் தான்ப்பா. அப்பா, பிரபா, டாக்ஸி கூப்பிடு. டாக்ஸி டாக்ஸி அக்கா அக்கா எங்க போய் தேடுவேன் அக்கா? ஹலோ பிரபா, எப்படிடா இருக்க? அம்மா. அக்கா எங்கடா? ஆ சொல்லுடா, அக்கா எங்க? அக்கா அக்கா இங்க நான் வெளியில இருக்கேம்மா. அக்கா ஒரு வேலையா ஒரு ஆபீசரை பார்க்க போயிருக்காங்க. ஏன் ஒரு மாதிரியா பேசுற? மகிமா விட்டுருவாங்கன்னு சொன்ன? ஆமாம்மா, விட்டுருவாங்க. அக்கா அது விஷயமா தான் பேச போயிருக்காங்க. சரி, பேட்டரி கம்மியா இருக்குமா? நான் உனக்கு அப்புறமா பேசுறேன். என்ன ஆச்சுன்னு தெரியலையே, பேச்சே சரியில்லை. என்ன நடக்குதோ? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார். மேடம், மேடம் இருக்காங்களா? நீங்க யாருங்க? நான் அரசி மேடம் பார்க்கணும். சரி, நீங்க யாரு? நான் ஆபீஸ்க்கு போயிருந்தேன், அவங்க வீட்டில் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, அதான் அவங்கள பார்க்கலான்னு வந்தேன். ப்ளீஸ் கொஞ்சம் கூப்பிடுங்க. நீங்க யாருங்க? அத முதல்ல சொல்லுங்களேன். ஏய், நான் உள்ள போ. போல. என்ன விஷயம்? நான் அரசி மேடம் பார்க்கணும். நீங்க? நான் பிரபஞ்சன். எங்கேருந்து வரீங்க? நான் சென்னையிலேருந்து வரேன். செல்வியோட தம்பின்னு சொல்லுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களை கொஞ்சம் கூப்பிடுங்க ப்ளீஸ். சரி, உட்காருங்க. இல்ல, நான் இங்கே நிக்கிறேன், நீங்க அவங்களை கூப்பிடுங்க. இல்ல, உட்காருங்க, கூப்பிடுறேன். பரவாயில்ல. வீட்டுல தூங்க வேணாம்னு சொல்றேன்ல, நீ தூங்கிட்டு இருக்க. உள்ள ஒருத்தர் நேரா போய் நிக்கிறான் பாரு, போய் பாருங்க. மேடம், உங்களை பார்க்க யாரோ செல்வியாமே. அவங்களோட பிரதர் வந்திருக்காரு. பேரு பிரபஞ்சனா. எங்க இருக்கா? கீழே ஹாலில் வெயிட் பண்றாரு. அப்பா எங்க? அப்பா மேலே லைப்ரரியில் இருக்காரு. சரி, நீ உன் வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். சரி மேடம்.
அவ வந்தது பத்தாம ஒன்னு அனுப்பிச்சுட்டல. என்ன வேணும் உனக்கு? எனக்கு என் அக்கா வேணும். என்ன விளையாடுறியா? 2 பேரும் சேர்ந்து புதுசா டிராமா போட்டு இந்த வீட்டுக்குள்ள வரலான்னு நாங்க பாருங்க. ஒண்ணு இங்க வரணும்னு ஆசைப்படல. எங்க அக்கா வெளியில இருந்தா உங்களுக்கு ஆபத்து என்ன? பெத்த பொண்ணை ஆள் வச்சு கடத்திருக்கீங்க. இது உங்களுக்கு அநியாயமா படல? ஏங்க இப்படி பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லா பக்கத்துல இருந்து டார்ச்சர் பண்ணா எங்க அக்கா என்னங்க பண்ணுவாங்க? ஏய், என்ன சொல்ற? நடந்தது என்ன? தெளிவா சொல்லு. என்ன நடந்ததா? நோ, தப்பு வேற எங்கேயோ நடந்திருக்கேன். உன் அக்கா காணாம போனதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இது கேள்விப்பட்ட உடனே எனக்கே ஷாக்கா இருக்கு. உன் அக்காவுக்கு இங்க எதிரிகள் யாராவது இருக்காங்களா? இல்ல, இந்த ஊர்ல எங்க அக்காவுக்கு யாரையுமே தெரியாது. வந்தவங்களும் ஹிந்தியில தான் பேசினாங்க. ஒருவேளை நீங்க நினைச்சு எங்க அக்காவை கடத்திட்டு போயிட்டாங்களா? செல்வி அக்கா எங்க கூட பொறுக்கலையே தவிர்த்து எங்களுக்கு எல்லாமே அவங்க தான். எங்க வாழ்க்கையில எல்லாம் விளக்கேத்தி வச்சவங்க அவங்க. எதையோ மனசுல வச்சுட்டு நீங்க அவங்களை ஏதாவது பண்ணிட்டீங்க. இத பாருங்க, நான் சின்ன பையன் ஏதோ பேசிட்டு போறான்னு மட்டும் நினைக்காதீங்க. அவங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கல அவ்வளவுதான். அவங்க ஆபீஸ் முன்னாடி தீ குடிச்சு செத்து போயிடுவேன். ஆமா அம்மா, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. அம்மா, வண்டி நம்பர் நோட் பண்ணியா? இல்லண்ணா, அதெல்லாம் பார்க்கலாமா? ஒரு பச்சை கலர் குவாலிஸ் வண்டி, அது மட்டும் தான் தெரியும். சரி, நீ போ. ஏன் அக்கா? நீ போ, நான் பாக்குறேன். இந்த பாரு, இனிமே எதுவா இருந்தாலும் இங்க வீட்டுக்கெல்லாம் வராத. எனக்கு ஃபோன் பண்ண போ. உங்க நம்பர் எனக்கு கொடுப்பாங்க. வில்சன் மேடம், ஃபோன் நம்பர் கொடுங்க. தயவு செஞ்சு வாங்க கண்டுபிடிச்சு கொடுங்க. வாங்க வாங்க கொஞ்சம் விடுங்க. நான் தரேன், வாங்க வாங்க வாங்க. என்னடி சொல்ற? நீ சொல்றது உண்மையா? செல்வியை கடத்திட்டு போயிட்டாங்களா? ஆமா. உனக்கு யார் சொன்னது? செல்வியோட தம்பி சொன்னா. தான் ஆடலைனாலும் தன் சதை ஆடுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நமக்குன்னு வரும்போதுதான் அந்த வலி என்னன்னு உணர முடியுது. அந்த செல்விக்கு ஊரு தெரியாது, ஒன்னும் தெரியாது. எங்க போய் மாட்டிட்டு இருக்காளோ? எனக்கு என்னமோ எனக்கு வச்ச குறி மாதிரி தான் இருக்கு. கடத்தினது யாரு என்னன்னு ஏதாவது விவரம் தெரிஞ்சதா? எதுவுமே தெரியல. ட்ரேஸ் பண்ண சொல்லிருக்கேன். ஒரு போலீஸ் ஆபீசரா மட்டும் இல்ல, பெத்தவளா கூட எனக்கு அந்த கடமை இருக்கு. பிரச்சனை இழுத்து போட்டுக்காத. இந்த விஷயத்துல நீ போலீஸ் ஆபீசரா மட்டும் இரு. என்னமா சொல்றீங்க? என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஏற்கனவே செல்வி பத்தி மறைச்சது தப்பு. இப்ப அவளுக்கு ஏதாவது ஒண்ணு அது அவருக்கு தெரிய வந்ததுன்னா ரொம்ப பெரிய தப்பாயிடும். அப்போ செல்வின்னு ஒரு மக இருந்தா அவளை மும்பையில எவனோ கடத்திட்டான்னு போய் உன் புருஷன்கிட்ட சொல்ல போறியா? இப்பவே போய் சொல்லிட்டா என் பக்கம் கொஞ்சமாவது நியாயம் இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டு தான் அமைதியா இருக்காருன்னு நீ எதை வச்சுக்கிட்டு சொல்ற? சந்தேகத்திலே இருக்கிற எப்ப பார்த்தாலும். ஆனா அது எதுவுமே ஊர்ஜிதமாகல. நீயா போய் சொல்லி மாட்டிக்காத. இல்லம்மா, ஏதோ ஒரு ரூபத்துல அவருக்கு தெரிஞ்சிருக்கு. வெளியேதான் அவர் அமைதியா இருக்காரு, உள்ளுக்குள்ள அப்படியே அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. உன் புருஷனுக்கு தெரிஞ்சா உன் பிள்ளைங்களுக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் எல்லாமே போயிடும் அரசி. தெரியட்டும். இனிமே யாருக்கு வேணாலும் எது வேணாலும் தெரியட்டும். நீ குழப்பத்துல இருக்க. அதனாலதான் நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிற. போதுமா? இனிமே யாரும் என்ன குழப்பாதீங்க. இப்பவே அவர்கிட்ட சொல்லலைன்னா ஒரு போலீஸ் ஆபீசரா கூட இனிமே என்னால ஒழுங்கா வேலை செய்ய முடியாது. அங்க பாருங்க, இப்படி அங்கேயும் இங்கேயும் தூக்கம் இல்லாம பாருங்க. அவருக்கும் நிம்மதி இல்ல, எனக்கும் நிம்மதி இல்ல. ஐயோ, இது வேண்டாமா? இதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டிடுறேன். அரசி வேண்டாமா? இல்லம்மா. ஐயோ, சொல்றத கேளு அரசி. அரசி, இன்னும் தூங்கலையா?
ஏன் நான் தூங்கணுமா? நான் எந்த அர்த்தத்தில் கேட்குறேன், நீங்கள் எந்த அர்த்தத்தில் பதில் சொல்கிறீங்க? நான் எந்த அர்த்தத்தில் சொன்னால் உனக்கு என்ன? இந்த பாருங்க, பேசுங்க. எதுவாக இருந்தாலும் உடைச்சு பேசுங்க. எதுக்கு இவ்வளோ தூரம்? இவ்வளோ நாள் நல்லா இருந்தோம், இப்போ திடீர்னு நமக்குள்ள இவ்வளோ பெரிய இடைவெளி. வேண்டாங்க. இந்த இடைவெளி மேலும் மேலும் வளர்ந்து போனா எல்லாமே தப்பா போயிடும். தப்பாகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கேன். உடைச்சிடுன்னு சொல்கிறியே, உடைச்சு பேச வேண்டியவ நீ தான். சரி, செல்வராணி, என்ன ரூம்ல ஒரே சத்தம்? உங்க பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கத்த. நைட் லேம்ப்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. இப்ப நீ எங்க போற? கலையோட ரூம்ல படுத்துக்க போறேன். ரொம்ப டார்ச்சர் பண்றாரு அத்த. என்னோட அவன் ரொம்ப நல்லவனா? என்னோட உனக்கு அவன் மேல ரொம்ப பாசம் அதிகமா? கல்யாணத்துக்கு அப்புறமும் அவனையே தேடி தேடி போறியே. என்னோட உனக்கு அவனை தான் ரொம்ப பிடிச்சிக்கணும். கார்ல கூட கேட்க முடியாத வார்த்தையில பேசிட்டு இருக்காரு. உன் காதல் விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காதுல்ல. இப்ப மட்டும் என்ன, அவதான் எல்லா உண்மையை சொல்லிட்டால, அதுக்கப்புறம் இவ்வளவு தகராறு பண்ணிட்டு இருக்கா. இதனாலதான் ஆம்பளைங்க கிட்ட பொம்பளைங்க சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும்தான் சொல்றாங்க, மீதி எல்லாம் மறைச்சிடுறாங்க. எல்லா ஆம்பளைகளும் அப்படி இருக்க மாட்டாங்க அரசி. யாருக்கு தெரியும்? அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெஷினா வச்சிருக்காங்க. உதய், என்னம்மா? என்னடா தகராறு பண்ற? லைட்டை போட்டு உடைச்சிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? சந்தேகப்பட்டு உன் வாழ்க்கை கெடுத்துடாத. அவனை போய் பார்த்த, இனிமே என் வாழ்க்கையில குறுக்கிடாதுன்னு சொல்லிட்டு வந்ததா தானே சொல்றா? அதுக்கப்புறம் நம்பாம இருந்தா எப்படி? அதே அவன் என்கிட்ட மறைச்சா, அதனால தான் இவ்வளோ பிரச்சனையே. மறைச்சா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதே சொல்லிட்டு இருக்க போற? அவன் மறைச்சா, ஆனா புருஷன் கிட்ட இருந்து அதை மறைச்சிட்டோமேன்னு அவன் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான்னு உனக்கு தெரியுமாடா? சகலமும் நீதானும் அவ உன்னையே நம்பி வந்திருக்கா. தெரிஞ்ச தப்பு பண்ணிருந்தா திருத்து, தெரியாம தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிடுடா. அது தாண்டா மனுஷத்தனம். எல்லாரும் மனுஷங்களா இருக்க. டேய், நான் சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? முதல்ல அவளை கூட்டிட்டு உள்ள போ. நீ உள்ள போ. போ. என்ன ஏதோ பேசணும்னு சொன்னியே? நான் பேசுறேன். ஒரு ஃபோன் சார். ஹலோ அம்மா. அம்மா, நான் பிரபஞ்சம் பேசுறேம்மா. என்னடாச்சு? மகிமா விட்டுட்டாங்களா? கோர்ட்ல ஆர்டர் கொடுத்துட்டாங்களா? எப்போ வரீங்க? எந்த ஃப்ளைட்ல வரீங்க? அம்மா, அது ஒன்றும் இல்லைம்மா. அம்மா 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 நான் சொல்றது கேளுமா. சரியா கேட்க மாட்டேங்குது நீ பேசுறது. மகிமாவை பார்த்தோம்மா, அது ஒரு பிரச்சனையே இல்லை. மகிமாவை பார்த்தோம், கோர்ட்டில் அப்பீல் பண்ணி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டோம்மா. அது பிரச்சனையே இல்லை. சரி, செல்வி எங்க? அவகிட்ட கொடு போன. அம்மா. டேய், என்னடா ஆச்சு? இந்த பாரு, உன் பேச்ச பார்த்தாலே தெரியுது எதையும் மறைக்கிற. என்னாச்சு சொல்லு. அம்மா அம்மா யாரு? அம்மா யாருன்னு தெரியலம்மா. கோர்ட்டு முன்னாடி வச்சு
அக்காவை காரில் கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. என்னடா சொல்ற? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. தெருவா சுத்திட்டு இருக்கேம்மா. அக்காவை கண்டுபிடிக்க முடியல. யாரு கடத்திட்டு போனாங்க என்னன்னு ஒண்ணும் தெரியல. ஒரு புள்ளைய தேட சொல்லி இன்னொரு புள்ளைய தொலைச்சிட்டடா. பாவி, நல்லா தேடி பாத்தியாடா? நீ பயப்படாதம்மா. நான் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கேன். அவங்க பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் இங்க தேடிட்டு தாம்மா இருக்கேன். இல்லடா, என்னால முடியாது. டேய், போடா, போய் தேடி பாரு நல்லா. நீ பதட்டப்படாதம்மா. அக்கா வந்துருவாங்க. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். டேய், எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுடா. சரிம்மா, நான் வைக்கிறேன். ठीक है ना वो? நல்லா இருக்கா? மைக் இதுலேயே வச்சிருக்கணும். ஹே, நீ இப்போ என்ன பண்ணுற? நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் விஸ்வநாத்தை போய் பார். அவன் புள்ளைய தான் அரிசி சுட்டா. அவன் மேலே இருக்கிற கோவத்தில் அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். எவ்வளோ பணம் வேணாலும் கொடு. ஏய், அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. பணம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஒன்னால் அடி. बोलो. ஐயா, கங்காவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ஜாமீன் கிடைக்கல. எப்படியாவது ஜாமீனில் எடுத்தாகணும். எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல. கங்கா வெளியே வந்தே ஆகணும். டேய், அரெஸ்ட் பண்ணவ அரிசி அவ மூக்கு உடைக்கணும். என் பிள்ளைய நாயை சுடுற மாதிரி சுட்டவளே நான் பழி வாங்கணும். ஆனால் அதுக்கு பணம் வேண்டாம். வேற என்ன வேணும்? இன்னைக்கே ஏற்றிடுவோம். இன்னைக்கு என்ன, இப்போ ஏற்றிடுவோம். சூப்பர் ஃபிகர். अच्छा, अभी हाईकोर्ट जज से बात करो. பேசுங்க பேசுங்க. हेलो. हाय, साले. चल गाड़ी खोल. अरे आप लोग सब सावधान रहना. ए, रुको, मैं अभी आती हूँ. கங்கா, ஜாமீன்லேருந்து வந்தோன்னே வீட்டுக்கு கூட போகாமல் நேரம் அரசியை பார்க்க வந்திருக்கா? अरे घर जाके क्या झक मारेंगे? அவ என்னை பார்க்கணும், நானும் அவளை பார்க்கணும். அதுக்காக தானே ஜாமீனில் வந்திருக்கேன். ஆமாம், சாப்பாடு பாடு போட்டிங்களா இல்லை அவளை பட்டினி போட்டு சாவடிக்கிறீங்களா? நாங்கள் சாப்பாடு போட்டோம், ஆனால் அவள் தான் சாப்பிடல. நோ, அவள் பட்டினி கடந்து சாவக்கூடாது. ஏன் கையால் சாவணும், கங்கா கையால் சாவணும். காட்டுறேன். साली क्या समझती है अपने आप को?
வந்துட்டேன்டி, வெளியில வந்துட்டேன். என் வாழ்க்கையை வெளி உலகத்தை அம்பலப்படுத்தி என்னை கேவலப்படுத்தி என் பேரை பேப்பர்ல டிவில எல்லாத்துலயும் வர வச்சிட்டல்ல, என்னை கோவப்படுத்திட்டேன். இந்த கங்கா ரொம்ப அன்பானவ, எல்லாத்தையும் நேசிக்கிறவ, பாசமா பார்த்தா உயிரே கொடுக்கிறவ. என்னையே வன்முறைக்கு தூண்ட வச்சிட்ட. உன்னை என் கையால சாவடிக்கணும். உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். இன்னொருத்தி கிளம்பியே வரக்கூடாது இந்த கங்காவை அரெஸ்ட் பண்றதுக்கு. சிர்ஃப் மை கர் யூ கியா? மும்பையில பிஸ்கட் பிசினஸ் மாதிரி அவன் மூளைக்கு மூளை பண்ணிட்டு இருக்கான். அவெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ண வந்துட்ட? சாலி ஹராமி. பொண்ணுங்களை பலாத்காரம் பண்ணேன், கடத்தினேன், வயசு பசங்களை வச்சு அவங்கள தொழில் பண்ண வச்சேன், அப்படி இப்படின்னு 7 சார்ஜஸ் போட்டல. ஒன்னு கூட கோர்ட்ல செல்லுபடி ஆகாது. நீ இருந்தா தானே சாலி. உன்னை என் கையால கொள்றேன். என்னடா வாயே திறக்க மாட்டேங்கிறா? அவளை என் கையால் அனுப்பலான்னு பார்த்தா அவளா போயிட்டாளா? கங்கா மயக்கமா இருக்கா? தண்ணி கொண்டு வா. யாரு என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? யார் நீங்க? यार इव அரசி. नहीं, ये அரசி नहीं है. அரசி மாதிரியே இருக்கிற இன்னொருத்தி. அரசியை தூக்கிட்டு வாங்கடானா அவளை மாதிரி இருக்கிற இன்னொருத்தியை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அரசி தான். அரே ये அரசி नहीं है रे. அழுவுறா சாலி ரோரியே. அரசி அழமாட்டா, சீர்வா. யார் இவ? அரசி தான். அரே नहीं है रे. சொல்றல அரசி இல்லைன்னு. அவளே கேட்கிறேன். यार नी बोलो कौन है तू? यार नी சொல்ல மாட்டியா? அரசி மாதிரியே இருக்கியே. உனக்கும் அரசிக்கும் என்ன லிங்க்? பேச மாட்டியா? பேச மாட்ட? நீ பேசாத. ஆனா உன்னை வச்சு இந்த மும்பையே பேச வைப்பேன். வேண்டாம், என்னை விட்டுடு. அப்ப நீ யாருன்னு சொல்லு. அரசிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? போல். அரே போல்னா சொல்லு. சொல்ல மாட்டியா? கேட்க வேண்டிய இடத்துல கேட்கிறேன். சலியா அரசி. சௌக்கியமா? நான் கங்கா பேசுறேன். ஜாமீன்ல வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஷாக் ஆயிருப்பியே. இப்போ அதை விட ஒரு ஷாக் நியூஸ் ஒன்று தட்டுமா? உன்னை மாதிரியே ஒருத்தியே கடத்தி கொண்டாந்து வச்சிருக்கேன். செல்வியை நீ தான் கடத்தி வச்சிருக்கியா? இவ பேர் செல்வியா? இவளுக்கும் உனக்கும் என்ன லிங்க்?
சொல்லு, என்ன சம்பந்தம்? அவளும் சொல்ல மாட்டேங்கிறா, நீயும் சொல்ல மாட்டேங்கிற. அப்ப என்னமோ இருக்கு. உன்ன மாதிரி இருக்கிற இவளை வச்சு என்னென்ன பண்ண போறேன் தெரியுமா? அவ பண்ணத நீ பண்ணத நம்ப வைப்பேன். உன் சீட்டை கிழிச்சு உன் இமேஜை உடைப்பேன். உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவேன். ஹலோ ஹலோ, चलिया ये होश में नहीं होना चाहिए, सुला दो, जाओ. என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க. ஹலோ. நான் செந்தமிழ் அரசி. சொல்லுங்க மேடம். ஜாமீன்ல வெளியே போன கங்கா என்ன மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருக்கான். உங்கள மாதிரியா? ஆமா, என்ன கடத்துறதா நினைச்சு உருவத்துல என்ன மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு, செல்விங்கிற பேரு, அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கோம். எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அவ இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சாகணும். இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணா. அந்த நம்பரை நான் சொல்றேன். அந்த நம்பரை வச்சு எந்த ஏரியால இருந்து கால் வந்ததுன்னு உடனே ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. சொல்லுங்க மேடம். 9820. குட் மார்னிங் மேடம். எஸ், இதை பாருங்க மேடம். தேங்க்யூ. ஓகே மேடம். आएंगे. ஒரு யூனிஃபார்ம் ரெடி பண்ணுங்க, ஐபிஎஸ் யூனிஃபார்ம். அதில் செந்தமிழ் அரிசி ஐபிஎஸ்ன்னு ஒரு பேட்ச் ஒட்டுங்க. அதை இந்த செல்விக்கு போட்டுடுங்க. சிட்டியில் சில முக்கியமான இடத்துல செல்வியை செந்தமிழ் அரிசி ஆக்கி நடக்க விடுங்க. நம்ம எதிரிகளெல்லாம் செல்வி வச்சு அழிச்சிட்டு அரசி மேல பழிய போடுங்க. அப்புறம் அரிசி இல்லாம பண்ணிட்டு செல்விய சிட்டி கமிஷனர் ஆக்கிருங்க. மும்பை கமிஷனர் நம்ம செல்வி. நான் இவளை கமிஷனர் ட்ரெஸ்ல பார்க்கணும். ஜா. செல்வி, உனக்கு நான் ஒரு பெரிய பதவி தரப்போறேன், அந்தஸ்து தரப்போறேன், மரியாதை தரப்போறேன். இனிமே சிட்டி கமிஷனர் ஏன் ஆள். உன்னை வச்சு
அந்த அரசிய ஓடோடு விரட்டுறேன். என்னாச்சு? போலீஸா? மிஸ்ராவை போட்டாங்க. இங்க வந்து எஸ்கேப் ஆக ஓடுங்க. சரி. கங்கா ஜெயிச்சிட்டல்ல. கங்கா, போலீஸ் இங்க வந்துருச்சு. போலீஸா? போலீஸ்க்கு இந்த இடம் எப்படி தெரியும்? தெரியலையே. மிஸ்ரா வேற கொண்டாங்களா? மிஸ்ராவை கொன்னுட்டா. உठा उसको तूक. ஐயோ, வேலைக்கு வாங்க. இங்க முதல்ல நம்ம ஓடுனா தான் முடியும். கங்கா ஓடணுமா? ஆமா கங்கா, முதல்ல இங்க இருந்து ஓடு. டேய் எஸ்கேப் ஆகுற டேய். கங்கா வேண்டாம் கங்கா, ஓடு. हाय हाय. कैच इट. उसे नहीं छोड़ना. कम हियर. அம்மா. பத்திரமா கூட்டிட்டு போங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.